எவன் பஸ் இருக்கானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராச்ல இருந்து. நாளைக்கு டே 1. வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்ட்ரோல் சிஸ்டம் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் வீடியோல நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல கண்ட்ரோல் சிஸ்டம் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் டீடைல்டு சொல்யூஷனா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட் ஸ்பேஸ் என்ன கேட்டிருக்கேன்? ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் ஆஃப் ஆர்எல்சி சர்க்யூட். ஆர்எல்சி சர்க்யூட்டோட ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் கேட்டிருக்கேன். பொதுவாக ஆர்எல்சி சர்க்யூட்டுக்கு என்ன ஃபார்முலா வரும்? என்ன ஈக்குவேஷன்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 1/LC டிவைடட் பை S ஸ்கொயர் பிளஸ் R/L S பிளஸ் 1/LC. ஓகேவா? இதானே நார்மல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆர்எல்சி சீரியஸ் சர்க்யூட். இப்போ இதை கம்பேர் பண்ணணும். நார்மலான ஈக்குவேஷன்ல இப்போ கம்பேர் பண்ணணும். என்ன கம்பேர் பண்ணணும்னா, இப்போ இந்த மேல இந்த மேக்னிடியூட் டேர்ம் இருக்கா, மேல இந்த மேக்னிடியூட் டேர்ம் இருக்கு. இந்த மேக்னிடியூட் டேர்ம் இந்த பி ஏரியால இருக்கணும். ஆக்சுவலா இது ஏ, இது பி, இது சி. ஓகேவா? அதே மாதிரி இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா, இந்த டேர்ம் அப்படியே இந்த இடத்துல இருக்கணும். ஆனா நெகட்டிவ்ல இருக்கணும். அதே மாதிரி இங்க இருக்கிற டேர்ம் அதே சேம் இந்த இடத்துல இருக்கணும். நார்மலா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல் கேட்டாங்கன்னா இதுதான் ரூல் ஆக்சுவலா. இப்போ இங்க மேல ஒரு ஜீரோ டேர்ம் எதுவும் இல்லை, அதாவது எஸ் பிளஸ் சம்திங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இல்லாததுனால இங்க 1 0 அப்படின்னு போட்டுட்டாங்க. ஓகேவா? இன்னொரு மாடல் ஒரு சம்ம காட்டுறேன். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு இன்னும் ஸோ இந்த சம் பாருங்க. S plus 6 divided by S cube plus 5S plus 6. ஓகேவா? இதுக்கு எப்படி வரும் ஸ்டேட் ஸ்பேஸ் மாடல்? ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி ஏ, அந்த ஏ டேர்ம் என்ன வரும்? ஏ மேட்ரிக்ஸ் 0 1. அதே மாதிரி இந்த இடம் இந்த ஆக்சுவலா இந்த இடம் இந்த 6 பாத்தீங்கன்னா எங்க வரணும்? இந்த இடத்துல வரணும். அதே மாதிரி இந்த 5 டேர்ம் இந்த இடத்துல வரணும். ஓகேவா? அப்படின்னா என்ன வரணும்? ஸோ -6 -5. ஓகேவா? அதே மாதிரி பி டேர்ம் ஆக்சுவலா மேக்னிடியூட் தான் வரணும். இதுல மேக்னிடியூட் எதுவுமே இல்லாததுனால, அதாவது இந்த சம்ல மேக்னிடியூட் எதுவுமே இல்லாததுனால என்ன வரும்னா 0 1. ஓகேவா? அதே மாதிரி சி மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா, சி மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க என்ன போட்டிருக்கு? x plus 6. இது அப்படியே இங்க வந்துடணும். ஓகேவா? இது அப்படியே இங்க வந்ததுன்னா என்ன வரும்? 6. அப்புறம் இங்க 1. ஓகேவா? இதுதான் அந்த ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ். இதை நார்மலா ஈக்குவேஷன் மாதிரி போட்டு சால்வ் பண்ணோம்னா அது ஒரு லென்த்தி ப்ராசஸ். ஸோ நம்ம டக்குன்னு பார்க்கணும்னா இதுதான். ஜஸ்ட் அப்படி பார்த்தாலே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இது இந்த சம்ல ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணீங்க? 1/LC தான் இங்க வரும்ன்றது ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த ஆப்ஷன் டி ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் கீழே நெகட்டிவ்ல தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ நமக்கு இங்க பாசிட்டிவ் தான் இருக்கிறது, நெகட்டிவ் தான் வரணும். நெகட்டிவ் தான் ரெண்டுமே வரனால இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ அப்வியஸா இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த சம்ல ஆக்சுவலா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேஞ்ச் ஆஃப் கே ஸ்டெபிலிட்டி கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் கே ஸ்டெபிலிட்டி என்ன பண்ணும்? ரூத் அவர் பிரின்சிபல் போடணும். ரூத் அவர்ஸ் போடுவோமா? ஸோ S power 4, S power 3, S power 2, S power 1, S power 0. ஓகேவா? இங்க என்னென்ன டேர்ம் வரும்? 1 4 plus k 25. ஓகேவா? இங்க 2 9. ஓகேவா? இங்க என்ன வரும்? 4 2 8 plus 2k minus 9 divided by 2. இது என்ன வரும்? ஈக்குவல் டு k minus 1/2. ஓகேவா? இங்க 25 தான் வரும். ஸோ 25 into 2, 1 into 0,
divided by 2 போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ again so 9k minus 9 by 2 minus 25 into 2 50 divided by k minus 1 by 2. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த டேர்ம் நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா இப்போ என்ன வேணும்னா ரேஞ்ச் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கே எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இங்க வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவா இருந்ததுன்னா அது வந்து ஸ்டேபிள். இதே நெகட்டிவ்ல இருந்ததுன்னா அது வந்து அன்ஸ்டேபிள். ஓகேவா? அப்போனா பாசிட்டிவ்னா 0க்கு மேல இருக்கணும். 0க்கு மேல அந்த ஸ்டேபிள், 0க்கு கீழே இருந்தா அது வந்து அன்ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ 9k minus 9 by 2 minus 50 இது வந்து 0க்கு மேல இருக்கணும். அப்படின்னா என்ன வரும்? 9 2 sorry 18k minus 9 minus 100 0க்கு மேல இருக்கணும். ஸோ 18k 109. ஸோ k வந்து 109 by 18. இதுதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. ஆன்சர் A. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் சும்மா வந்து ஒரு இதுதான் கேட்டிருக்காங்க, டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நார்மல் ஃபார்மேட்ல போட்டிங்கன்னா என்ன வரும்? ஸோ s plus 3 divided by s into s plus 2 s plus 4 s plus 5 இது நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? பிரிச்சு போடுவீங்களா? அது மாதிரி போடுங்க. a by s plus b by s plus 2 plus c by s plus 4 plus d by s plus 5 ஓகேவா? ஸோ 4 டேர்ம் வருது. அதாவது 3 e ஆஃப் டேர்ம். அதாவது இதை வந்து இது பண்ணீங்கன்னா என்ன வரும்? e power minus 2t அந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 4 டேர்ம் இங்க இதுல இருக்கு. 1 2 3 4 டேர்ம் இதுல இருக்கு. ஸோ பொதுவாக வந்து மைனஸ் தான் வரும். இங்க பாசிட்டிவ் இருந்தால் லெப்லாஸ் எடுத்தோம்னா மைனஸ் தான் வரும். ஸோ பை ஆப்ஷன்ஸ் டி தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் சம். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? சிஸ்டம் எக்ஸைட்டட் பை த யூனிட் இம்பல்ஸ் இன்புட்ல வந்து என்ன ஈக்குவேஷன் அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. அவுட்புட் என்னன்னு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மை வந்து எப்படி போடலாம் அப்படின்னா, அதாவது எக்ஸ் டபுள் டேஷ் அப்படின்னு கொடுத்துருந்தா அது வந்து எஸ் ஸ்கொயருக்கு சமம். அது மாதிரி எக்ஸ் அப்படின்னு இருந்தா அது வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா எஸ் ஸ்கொயர் பிளஸ் கே ஈக்குவல் டு, அதாவது கே இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1. அதாவது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸுக்கு வந்து எப்பயுமே 1 தான் வரும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1 by m s ஸ்கொயர் பிளஸ் கே. ஓகேவா? இப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா அந்த சைன் டேர்ம் கொடுத்துருக்கோம். சைன் பொதுவாக வந்து சைன் டேர்ம் இல்லைன்னா காஸ் டேர்ம், இது ரெண்டு தான் கொடுத்துருக்கோம். சைன் டேர்முக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, சைன் ஒமேகா டிக்கு வந்து ரெப்ளஸ் எடுத்தோம்னா ஒமேகா பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டோம்னா இதை வந்து நம்ம எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இதை வந்து எம்மை வெளில எடுங்க. எம்மை வெளில எடுத்தா என்ன வரும்? 1 by எம்மை வெளில எடுத்தாச்சு. எஸ் ஸ்கொயர் பிளஸ் கே பை எம். ஓகேவா? இப்போ ஒமேகா ஈக்குவல் டு கே பை எம், ஒமேகா ஸ்கொயர். இப்போ இதை இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே பை எம்னா ஒமேகா ஈக்குவல் டு ரூட் கே பை எம். ஓகேவா? இதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்? ரூட் கே பை எம் டிவைடட் பை எம் இன்ட்டு ரூட் கே பை எம். ஏன் இப்படி பண்றோம்னா வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து இதை வந்து ஈக்குவேட் பண்ணணும். அதுக்கு சிமிலரா வந்தாதான் வந்து ஈக்குவேட். என்ன வரும்? எஸ் ஸ்கொயர் பிளஸ் கே பை எம் ஈக்குவல் டு, இப்போ இங்க என்ன வரும்? பை ரூட் எம் இன்ட்டு ரூட் எம் அப்படின்னு போட்டுக்கிட்டோம்னா ரூட் கே பை எம். ஓகேவா? இது அடிச்சோம்னா என்ன வரும்?
மேக்னிடியூட் வந்து 1/√m k. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மேட் வந்து எதுல இருக்கு? இதுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா sin ஒமேகா t. ஒமேகா வந்து என்னது ஆல்ரெடி? அப்போனா sin ஒமேகா வந்து என்ன? √k/m சொன்னேன். √k/m t. ஆன்சர் வந்து ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு, அதாவது sin ஒமேகா t இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து இந்த k/m √k/m வந்து ரெண்டு இடத்துலையும் வந்து இது பண்ணிக்கலாம், மேலேயும் கீழேயும் வச்சு. ஓகேவா? அது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஆக்சுவலா இந்த மாதிரி சம்ம வந்து நம்ம ரெண்டு வகையில போடலாம். ஒன்று வந்து ஃபார்முலா மெத்தட். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது வந்து சி எஸ் ஐ மைனஸ் ஏ பிளஸ் ஆஃப் டி பிளஸ் டி. ஓகேவா? இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ இதை வச்சு இதில் இருக்கிற இந்த இது வந்து ஏ, இது பி, இது சி, இதை வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆனால் இதெல்லாம் போடுறதுக்கு நம்ம டைம் இல்லாதனால நம்ம டைரெக்டாக வந்து ஆப்ஷன்ஸை பார்த்து எலிமினேட் பண்ணி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த ஃபர்ஸ்ட் சம்ல நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி வந்து இந்த லாஸ்ட் ரோவும் இதுல இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட்டும் கம்பேர் பண்ணாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்ன வருது? 1 2 3 தான் இருக்கு. ஸோ 1 2 3னா 1 2 3 இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. ஓகேவா? இது ரெண்டு தான் வந்து அப்போ ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி வந்து இதுல என்ன இருக்கு? அந்த பி டேர்ம்ல மேல இருக்கிறது வந்து மேக்னிடியூட். அது 10 இருக்கா? ஸோ மூணுத்துலயுமே 10 இருக்கு. இதுல வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஸோ ஏவா இல்ல பியா அப்படின்றது தான் வந்து பெரிய கன்ஃபியூஷன். ஸோ மேக்சிமம் வந்து இது பண்ணோம்னா கீழே இருக்கிற இந்த எஸ் ஸ்கொயர் டேர்ம் தான் வந்து, அதாவது வந்து எஸ் ஸ்கொயர் டேர்ம் தான் இங்க எஸ்ல வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பை அப்ராக்சிமேஷன் சி அப்படின்னு சூஸ் பண்ணலாம். ஆனா ஃபுல்லா போடணும்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மட்டும்தான் எக்ஸாக்டா கண்டுபிடிக்க வருது. சி இன்ட்டு எஸ்ஐ மைனஸ் ஏ இன்வெர்ஸ் ஆஃப் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா டிபிக்கும் எம்பிக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது பர்சன்டேஜ் ஓவர் ஷூட்டும் பீக் டைமும் கேட்டிருக்காங்க. டிபிக்கு வந்து என்ன ஃபார்முலா? 5/ωn √1 மைனஸ் θ ஸ்கொயர். ஓகேவா? 1 மைனஸ் θ ஸ்கொயர், அதான் வந்து ஒமேகா டி. ஓகேவா? இப்போ ஈட்டா என்ன? ஒமேகா என் என்ன? 5 வரும். ஓகேவா? ஸோ ஈட்டா என்ன? 1/2. 1/2 எப்படி வந்தது? ஈக்குவேஷன் போடுங்க. 25 s ஸ்கொயர் பிளஸ் 5s பிளஸ் 25. ஓகேவா? ஸோ 2 eta ஒமேகா n equal to 5. ஸோ 2 eta into 5 equal to 5. 5 cancel. ஸோ eta equal to 1/2. ஓகேவா? ஸோ இப்போ டிபிக்கில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5/5 √1 மைனஸ் 1/4. ஸோ என்ன வரும்? 5/5 divided by 2 √3. ஸோ 4 minus 1 3 ரூட்டுக்குள்ள. ஸோ கீழே இருக்கிற √4க்கு வந்து வெளியில் எடுத்தோம்னா 2 வந்துடும். ஓகேவா? ஸோ என்ன வரும்? 5க்கு வந்து என்ன? 3.14. ஓகேவா? டிவைடட் பை 2.5 இன்ட்டு 1.732. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்துடுச்சுன்னா நம்ம உட்காந்து அங்கே வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ எப்படி வந்து டக்குன்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன இது இருக்கு, ஒரு அப்ராக்சிமேஷன்ல தான் போடணும். அந்த அப்ராக்சிமேஷன் எப்படி பண்றது? 2.5 இன்ட்டு 1.7 மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணுங்க என்ன வருதுன்ட்டு. ஸோ ஓகேவா? பண்ணலாமா? 35 3 14 17. ஓகேவா? ஸோ 5 2. ஸோ 5 4. ஓகேவா? 2 4.25 வருது. ஸோ 3.14 டிவைடட் பை 4.25 பார்த்தாலே தெரிஞ்சிடும். 3/4 என்ன? 0.75. ஸோ க்ளோஸ் டு 0.75 தான், அதாவது ஆல்மோஸ்ட் 0.7 தான் வரும். ஸோ 0.7 வந்து இந்த செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? பார்த்தாலே தெரிஞ்சிடலாம், ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும், ஆப்ஷன் ஏ தான். அதே மாதிரி எம்பிக்கும் வந்து ஃபார்முலா கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ நீங்க
மோஸ்ட்லி வந்து எம்பிக்கு வந்து ப்ரொபோஷனல் டு ஈட்டா தான். ஸோ ஈட்டாவோட ஒரு காமன் வேல்யூஸ்லாம் இருக்கு. அதாவது 0.5 இல்லை 1 0லேருந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் 0.2 அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணலாம். இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா பிரேக் அவே அண்ட் பிரேக் இன் பாயிண்ட்ஸ் வந்து ஓகேவா? இந்த மாதிரி சம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக டி கே பை டிஎஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்டு கொண்டு வரும். ஆக்சுவலாக இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கு 1. அப்போ கே கண்டுபிடிங்கன்னா 1 பை ஜிஹெச் என்ன எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 5 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. அப்போ கே ஈக்குவல் டு மைனஸ் எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 5. ஓகேவா? ஸோ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவேட் டு 0 பண்ணோம்னா ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கும். ஓகேவா? பண்ணலாமா? ஸோ இதோட ஈக்குவேஷன் என்ன? எஸ் கியூப் ப்ளஸ் 4s ஸ்கொயர் ப்ளஸ் 5s ஈக்குவல் டு 0. எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸை வந்து விட்டுடலாம். ஸோ என்ன வரும்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3s ஸ்கொயர் ப்ளஸ் 4 8s ஸ்கொயர் 4 2 சார் 8s ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது போடுங்க. மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் இது கண்டுபிடிக்கிறோம். ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா சரி. ரூட் பி ஸ்கொயர் என்ன 64 மைனஸ் 4ac 4 இன்ட்டு 5 3 சார் 15 equal to 60 equal to 64 minus 60 4 divided by 2a na 2 into 3 6. ஓகேவா? ஸோ minus 8 plus 2 by 6 ஒரு ஃபேக்டரு, இன்னொரு ஃபேக்டரு minus 8 minus 2 by 6. ஓகேவா? அப்போ என்ன வரும்? minus 6 by 6 ஒரு ஃபேக்டரு minus 10 by 6 வந்து இன்னொரு ஃபேக்டரு. ஸோ 6 by 6னா வந்து 1 ஆன்சரு. ஸோ 10 by 6னா அடித்தோம்னா 1666 இது 4 இப்படி வச்சுட்டு 0 போட்டோம்னா 6 6 36. ஸோ 1.6 வந்து ஸோ ஆப்ஷன் வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து எஸ் ஈக்குவல் டு -1 எஸ் ஈக்குவல் டு -1.6. ஓகேவா? ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அப்ளை ஃபைனல் வேல்யூ தியரம் டு ஃபைண்ட் இந்த ஈக்குவேஷன் கொடுத்து ஃபைண்ட் பண்ணி. இந்த ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன்? ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு செனுசாய்டல் ஈக்குவேஷன். செனுசாய்டல் ஈக்குவேஷனில் ஃபைனல் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். எங்கேயுமே வந்து ஒரு 0க்கு வரவே வராது. ஸோ எதுவுமே கிடையாது. 0வும் கிடையாது, 1ம் கிடையாது, இன்ஃபினிட்டியும் கிடையாது. ஸோ எனார்னியஸ் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லைனா வந்து அன்பவுண்டட் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஓகேவா? இது கொடுத்தோன்னா இதுக்கு வந்து ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அது டி தான் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுவோம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த கெயின் ஏ ஃபார் மார்ஜினல் ஸ்டெபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? கே எஸ் ப்ளஸ் 40 டிவைடட் பை எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 10. ஓகேவா? கொடுத்துருக்காங்க. அதாவது கெயின் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபீட்பேக் வந்து 1 by s plus 20. ஓகேவா? ஸோ கே எஸ் ப்ளஸ் 40 டிவைடட் பை எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் போட்டோம்னா என்ன வரும்? எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 10 எஸ் ப்ளஸ் 20 ப்ளஸ் கே எஸ் ப்ளஸ் 40. ஓகேவா? ஸோ இது என்னது? எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 30s ப்ளஸ் 200 ப்ளஸ் கேஎஸ் ப்ளஸ் 40k. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு எஸ் கியூப் ப்ளஸ் 30s ஸ்கொயர்
plus 200s plus as plus 40k. ஓகேவா? equal to s cube plus next 30s square plus s வெளில எடுத்துட்டோம்னா 200 k எடுத்துட்டோம். 200 plus k plus 40k equal to 0. ஓகேவா? இப்போ அந்த ஒரு ஷார்ட்கட் இருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்க டேர்மும் இன்சைட் இருக்க டேர்மும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணணும்னா எவ்வளோ வருது? 6000 plus 30k. உள்ள இருக்க டேர்ம் வந்து வெளியில இருக்க டேர்மை மல்டிப்ளை பண்ணா அதிகமா இருக்கும். அதிகமா இருந்தா ஸ்டேபிள். ஓகேவா? ஆனா நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா மார்ஜினல் ஸ்டெபிலிட்டி தான் கேட்கறாங்க. அப்போ உள்ள இருக்க டேர்மை மல்டிப்ளை பண்ணேன் ஈக்குவல் டு 40k இருக்கும். இருந்ததுன்னா அது வந்து மார்ஜினல் ஸ்டெபிலிட்டி ஆகும். ஓகேவா? அப்ப என்ன வரும்? 6000 ஈக்குவல் டு 30k இங்க போயிடுச்சுன்னா 10k மாறிடும். ஸோ அப்போ k ஈக்குவல் டு 600. k 600 போட்டோம்னா அது வந்து மார்ஜினல் ஸ்டெபிலிட்டியா மாறிடும். ஓகேவா? ஆன்சர் k 600 போட்டா மார்ஜினல் ஸ்டெபிலிட்டி. இப்போ ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த 600 இங்க போடுங்க. ஓகேவா? 600 இங்க போட்டுட்டு ஃப்ரீக்வன்சிக்கு என்ன பண்ணணும்னா இந்த டேர்மையும் வெளில எடுக்கணும். அதாவது 30s square plus 40k equal to 0. So 30s square plus 40 into k வந்து 600. So 6 4 24 0 0 0 equal to 0. ஓகேவா? இப்போ 0 0 எடுத்துட்டோம்னா s equal to s square equal to என்ன வரும்? 800 root 800 வரும். ஸோ s equal to root 800. ஏன்னா 3 அடிச்சோம்னா என்ன வரும்? 800. ஓகேவா? ஸோ அங்கே போயிடுச்சு. ஸோ s equal to root 800 radian per second. இந்த கேவை கண்டுபிடிச்சிட்டு எந்த இது வந்து மார்ஜினல் ஸ்டெபிலிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த கேவை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு s ஸ்கொயர் டேர்மும் இந்த டேர்மும் எடுக்கணும். அது ரெண்டுத்தையும் மட்டும் தான் வெளியில எடுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா RH கிரிட்டீரியால அப்படித்தானே பண்ணுவோம். ஸோ அதனால இந்த s ஸ்கொயர் டேர்மும் இதையும் எடுத்து பண்ணோம்னா நமக்கு வந்து மார்ஜினல் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. நார்மலாக வந்து மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இது பண்ணுறது. ஸோ அப்வியஸாக இதான் வந்து ஃபார்முலா. CSI minus A inverse B plus E. ஸோ இந்த சம் பார்க்கலாம் வாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க வித் ஸ்டெப் இன்புட்டோட. அதோட ஃபைனல் வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபைண்ட் அவுட் த ஃபைனல் வேல்யூ ஆஃப் த ஒய்டி. ஓகேவா? இனிஷியல் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இனிஷியல் கண்டிஷன்ஸ்லாம் இதுக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து விட்டுருங்க. சும்மா குழப்பறதுக்காக இது கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கிறத வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? இப்போ டி ஸ்கொயர் அப்படின்னு இருந்தால் எஸ்ஸா இருக்கணும் அது. ஓகேவா? ஸோ y of t s square plus 3 plus 2 equal to 5. ஓகேவா? இப்போ y of t equal to என்ன? 5 by s square plus 3 plus 2. ஓகேவா? இப்போ ஃபைனல் அவுட்புட், அதாவது வந்து ஃபைனல் வேல்யூ தான் கேட்கும். ஃபைனல் வேல்யூனா என்ன வரும்? s tends to 0. 0 போட்டோம்னா 3s. ஓகேவா? 3s. ஃபைனல் வேல்யூ வந்து 0. 0ன்னு போட்டோம்னா என்ன வரும்? ஸோ 5 by இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 2 ஆன்சர் வந்து 5/2. ஆப்ஷன் சி. இந்த சம் பார்த்தீங்கன்னா RH கிரிட்டீரியா வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளானு இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க. நாம போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். போட்டு பார்க்கலாமா? s power 6, s power 5, s power 4, s power 3, s power 2, s power 1, s power 0. ஓகேவா? என்னென்ன டேர்ம் வரும்? 1 3 1 4. ஓகேவா? ரெண்டாவது ரோல 4 2 4. ஓகேவா? இப்போ இந்த டைம்ல என்ன வரும்? 4 3s are 12 minus 2 by 4 என்ன வரும்? 10/4.
2.5 ஓகேவா. ஸோ இங்கே வந்து 2.5. அதே மாதிரி 4 minus 4 divided by 4 என்ன 0 தான் ஓகேவா. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி 4 into 4 divided by 4 4 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த டேர்ம் 2.5 into 2 minus 0 divided by 2.5 என்ன வரும்? இது வந்து 5 by 5 divided by 2 என்ன வரும்? equal to 2 வரும் ஓகேவா. இங்க 2. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2.5 into 4 அதாவது 5 by 2 into 4 minus 4 4s are 16 divided by 2.5 என்ன வரும்? 2. so 5 2s are 10 minus 16 divided by 5 by 2. so minus 6. so minus 12 by 5 என்ன வரும்? minus 12 by 5. ஸோ இவ்வளோ போட்டாச்சு. இது வரைக்குமே எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம் நெகட்டிவ் வருதான். இப்போ பார்க்கலாமா. ஸோ 2 into 0 0 0 0 minus into minus plus. ஸோ என்ன வரும்? 6 divided by 2 3 3 வந்துருச்சா. இப்போ இங்கே என்ன வரும்? இங்கே 4 தான் வரும் ஆப்வியஸ்லாம். ஸோ 4 3s are 12. ஸோ 4 minus 3 that is 5 minus 4 2s are 8 divided by 3. ஸோ இந்த டேர்ம் இப்போ தான் வந்து நெகட்டிவே வருது. ஸோ நெகட்டிவ் டேர்ம் ஒன்று வந்துட்டாலே அது வந்து அன்ஸ்டேபிளுக்கு தரும். ஸோ இந்த சம் வந்து அன்ஸ்டேபிள். ஸோ இவ்வளோ தூரம் போட்டு பார்த்தா தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். பொறுமையாக வந்து போட்டு பார்க்கணும். கொஞ்சம் லென்த்தி சம் தான், பொறுமையாக போட்டு பார்த்தோம்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். இது வந்து அன்ஸ்டேபிள் தான் ஓகேவா. தேங்க்யூ. ஸோ இந்த கொஸ்டின் பார்ப்போம். லீடு காம்பன்சேட்டர், கெயின் கார்சோர் ஃப்ரீக்வன்சி, பேண்ட்வித், ஸ்பீட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. லீடு காம்பன்சேட்டர் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக பிடி ப்ரொபோர்ஷனல் டெரிவேட்டிவ் அது வந்து ஹை பாஸ் ஃபில்டருக்கு சமமானது ஓகேவா. அதே மாதிரி இது என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணா டேம்பிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணிடும் ஓகேவா. டேம்பிங் இம்ப்ரூவ் பண்ணிடும். ஸோ மேக்ஸிமம் ஓவர் ஷூட் வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஏன்னா வந்து டேம்பிங்கும் இதுவும் வந்து ப்ரொபோர்ஷனல். அண்ட் பேண்ட்வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேண்ட்வித் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகணும், இது வந்து இன்க்ரீசஸ் ஓகேவா. அப்புறம் கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் தான் பண்ணும். ஸோ இம்ப்ரூவ்ஸ் கெயின் மார்ஜின் அண்ட் ஃபேஸ் மார்ஜினும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். கெயின் மார்ஜின் ஃபேஸ் மார்ஜின் இம்ப்ரூவ் பண்ணோம்னா லீட்ஸ் டு பாசிட்டிவ் கொண்டு போகும். ஸோ ஸ்டெபிலிட்டிக்கு வந்து கொண்டு போகும் சிஸ்டம் ஓகேவா. அதே மாதிரி செட்டிலிங் டைம் வந்து கம்மியாகும். அதே மாதிரி வந்து ரைஸ் டைமும் வந்து கம்மியாகும் ஓகேவா. ஸோ ரைஸ் டைம் கம்மியாச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் த சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செட்டிலிங் டைம் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் த டைம் வந்து சீக்கிரமாகவே செட்டில் ஆகிடும். அப்போ ஸ்பீடு வந்து குவிக் ஆகும். ஸோ செட்டிலிங் டைம் வந்து இது நார்மலாக இருக்கு இந்த மாதிரி செட்டில் ஆகுதுன்னா இது வந்து இப்படி செட்டில் ஆகிடும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த சிஸ்டம் வந்து குவிக் ஆகிடும். ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆப்ஷன் வந்து ஏ ஓகேவா.